உசிரே நீதானே அப்படின்னு கணவருக்காக 80 ஆண்டு காத்திருந்த 103 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த சோகம். வெளியான ஹைலைட்டான கடிதம். ராணுவத்துல பணியாற்ற சென்ற கணவருக்காக அவங்க எழுதிய கடிதம் மற்றும் திருமணத்தின் போது சீதனமாக வந்த தலையணை உரை ஆகியவற்றுடன் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக மூதாட்டி ஒருத்தவங்க காத்திருந்தாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆம், இது முற்றிலுமே உண்மை. இந்த சம்பவம் சீனாவுல நடந்திருக்கு. சீனாவின் குப்சோ மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் டூ ஹென்ஷன். இவங்களுக்கு வயது 103. இவங்களுடைய கணவர் பெயர் ஜூவாங் சுன்பு. திருமணம் முடிந்த 2 ஆண்டுகள் மனைவியோடு அவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அதற்கப்புறமாக அவரு ராணுவத்துல பணியில சேர்ந்துட்டாரு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணி செஞ்சிருக்காரு. இதற்கிடையே தான் 1943ஆம் ஆண்டு மனைவி டூ கன்சீவ் ஆனாங்க. அவங்களுக்கு 1944ஆம் ஆண்டுல ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. இது பற்றி விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஷூவாங் ராணுவத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு தன்னுடைய குழந்தையை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு அவங்க பேரும் வச்சிருக்காரு. அதற்கப்புறமாக மீண்டும் ராணுவ பணிக்கு ஷூவாங் போயிட்டாரு. அதன் பிறகு அவர் மீண்டும் வீடு திரும்பல. 1952ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 15ஆம் தேதி அப்போ கணவர் ஜூவாங் மனைவி டூவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதுதான் அவர்கிட்ட இருந்து வந்த லாஸ்ட் கடிதமாகும். அதற்கப்புறமாக ஷூவாங் எங்கு போனாரு என்பது ஒண்ணுமே தெரியல. எந்த ஒரு கடிதமும் அவர்கிட்ட இருந்துட்டு வெளிவரல. அவரு நிச்சயம் என்னை பார்க்க வருவார், என்னையும் என்னுடைய மகனையும் தேடி வருவார் அப்படின்னு இருவரும் ஒன்றாக இணைவோம் என்ற நம்பிக்கையிலேயே கணவருக்காக காத்திருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில தான் 83 ஆண்டுகளாக கணவருக்காக காத்திருந்த டூ தன்னுடைய 103 வயதுல காலமாகி இருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி அவங்களோட உயிர் பிரிந்திருக்கு. இது பற்றி அவருடைய பேத்தி ரீசெண்டா ஒரு பைட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பாட்டியை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்க இவ்வளவு வற்புறுத்தணும். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னும், என்னுடைய கணவர் எனக்காக திரும்பி வருவார், நான் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. 80 ஆண்டுகளுக்கும் மேலாக எனது தாத்தாவின் வருகைக்காக காத்திருந்த என்னுடைய பாட்டி இப்போது மறைஞ்சிருக்காங்க. என்னுடைய பாட்டி கடினமான வாழ்க்கையுமே வாழ்ந்திருக்காங்க. ஆனாலும் தாத்தா மீதான அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை விடவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.